இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைய நாளிலும் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட பல தலைப்பு பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தின் தொடர்ச்சியோட தலைப்பு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் யார் யாரை பெயர் சொல்லி 2 முறையை அழைத்தார் என்று பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 2 முறை முதலாவது அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா மார்த்தாள். வசனம் பார்த்தீங்கன்னா லூக்கா 10:41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மார்த்தாள் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை பற்றி கவலைப்பட்டு, எனக்கு இந்த இது முடியலையே, என்னால் முடியலையே, எனக்கு உதவி செய்ய வரலையே, யாரும் எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையில் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இயேசுவோட தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியம் கொடுத்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் தான் கர்த்தர் மார்த்தாளே மார்த்தாளே என்று மார்த்தாளை அழைக்கிறார். மார்த்தாளை அழைக்கும் போது லூக்கா 10:41 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, மார்த்தாளுக்கும் இன்று நமக்கு இயேசு தரும் மிக முக்கியமான ஒரு வாழ்வியல் பாடம் இந்த வசனத்தின் பின்னணியில் உள்ள ஒரு ஆவிக்குரிய செய்தி அது என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா முதலாவது பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் தன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்காம உலக பிரகாரமான காரியங்களில் அவர் எனக்கு யாருமே இல்லையே உதவி செய்ய அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டார். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 வகையாக பார்க்கலாம். இதில் மார்த்தாளுடைய மனநிலையை கவலை விஎஸ் கடமை. ஸோ மார்த்தாள் கவலையோடு இருந்தார். ரெண்டாவது கடமை, நம்ம இயேசு சாமிக்கு இந்தந்த வேலைகள்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தார். மார்த்தாள் இயேசுக்காக ஊழியம் செய்தால் அது ஒரு தவறு அல்ல. ஆனால் அந்த ஊழியத்தில் கவலை புகுந்த போது சிக்கல் ஏற்பட்டது. நாம் செய்யும் வேலைகள் நம்மை ஆண்டவரிடத்தில் பிரிக்கக்கூடாது. ஆண்டவருக்காக வேலை செய்வதை விட ஆண்டவரோடு நேரம் செலவிடுவது முக்கியம். ஸோ நம்ம ஆண்டவருக்காக நேரம் வேலை செய்வதை விட ஆண்டவருக்காக நம்மளுடைய நேரங்களை ஒதுக்கி அவரோட தியானத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கணும். ஆனால் மார்த்தாளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, மார்த்தாள் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் எதற்கு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசுசாமிக்குரிய வேலைகளை கவனிப்பதிலும் சுற்றி இருந்தவர்களை பார்ப்பதிலும் அந்த மாதிரியான இதில் மனநிலையில் அவர் இருந்தார். ஸோ அது அந்த மனநிலையில் இருக்கப்போ எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கவலையோடு இருந்தார். ஸோ அதுதான். ஆனால் நம்ம கடமைங்கிறப்ப வந்துச்சுன்னா நம்ம கடமை எது முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இயேசுசாமியோட அந்த நேரத்தில் கொடுக்குற தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த தியானத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது நிச்சயம் கடமை மறந்து போய் கவலை மறந்து போய் கடமை முன்னின்று எல்லாத்தையும் நம்ம செய்ய சொல்லும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்த்தாளே அன்பின் அழைப்பு. இயேசுசாமி பார்த்தீங்கன்னா மார்த்தாளே என்று கரிந்து கொள்ளவில்லை, அன்பின் அழைப்பு தான் கூப்பிட்டார். இயேசு அவளது பெயரை 2 முறை அழைக்கிறார். இது கண்டனம் அல்ல, மாறாக ஒரு பரிவான எச்சரிக்கை. அவள் படும் கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். ஆனால் எதை இழக்கிறாள் என்பதை அவர் உணர்த்துகிறார். நீங்கள் சோர்வடையும் போது உங்கள் பெயரை சொல்லி அழைத்து உங்கள் பாரத்தை இறக்கி வைக்க சொல்லும் ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஸோ மார்த்தாளுக்கு அந்த நேரத்தில் ஒரு ஆறுதலை தான் கொடுக்குறார். கூப்பிட்டு திட்டலை, நீ ஏன் எனக்கு இதை கவனிக்காமல் நீ பாட்டுக்கு இந்த செஞ்சுட்டு இருக்க அப்படி இல்லை. மார்த்தாளுக்கு ஒரு ஆறுதல். ஸோ மார்த்தாளோட மனநிலை அந்த நேரத்தில் ஒரு என்னவா இருந்து வேதனையோடு இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கவலை அந்த இதெல்லாம் நீக்கி ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுக்குறார். ஸோ நாமும் கூட பார்த்தீங்கன்னா சோர்வடையும் போது பார்த்தீங்கன்னா உங்களை பேர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கார். நம்மளோட கூட நம்ம பேர் நம்மளை குடும்பத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்க இல்லை நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நம்ம என்ன உடம்பு சரியாமல் இருக்கலாம், வேறு கவலைகள் இருக்கலாம், வேலை செய்ய இடத்துல கவலைகள் இருக்கலாம், வீட்டில் பிரச்சனைகள் இருக்கலாம், அது மாதிரி நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க உறவினர்கள் யாராவது வியாதியாக இருக்கலாம். இந்த மாதிரியான கவலைகளில் இருக்கும்போது நாம் என்ன செய்வோம், கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி நம்ம காத்திருக்கணும், கர்த்தரை நோக்கி நம்ம செவி சாய்க்கணும் அவர் சொல்லுக்காக. அப்போ என்ன செய்யணும், அநேக காரியங்கள் இல்லாமல் தேவையானது ஒன்றை மட்டும் நம்ம கர்த்தர் இடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? நம்ம சோதனையான நேரங்களில் கர்த்தரை நோக்கி இருக்கும்போது நம்மளோட மனநிலை அநேக காரியங்களை சுற்றி சூழ்ந்து இல்லாமல் தேவையானது ஒன்றை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம் அன்றாட வாழ்வில் எத்தனையோ வேலைகள், அநேக காரியங்கள் நாம் கவனத்தை சிதறடிக்கின்றன. ஆனால் இயேசு 42வது வசனத்தில் தேவையானது ஒன்றே என்கிறார். அது அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த தேவையானது ஒன்று இந்த வசனத்தில் பார்த்திங்கன்னா 42 பார்த்திங்கன்னா தேவையான ஒன்று. நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான முதலிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு தேவையான ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தேவையானது ஒன்று பார்த்திங்கன்னா அது கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்து அவரோட தியானத்தை நாம் கேட்கக்கூடிய மனநிலைக்கு நாம் தள்ளப்படணும். ஸோ அந்த மாதிரி தள்ளப்படும் போது நிச்சயம் என்ன செய்யலாம், நம்ம மார்த்தாளை போல
கவலையில் இல்லாமல் கடமையை செய்யக்கூடிய ஒரு இதாக இருக்கலாம். பல காரியங்கள் உங்கள் கவனத்தை விடாமல் மிக முக்கியமான காரியத்திற்கு தேவ சமூகத்திற்கு முன்னுரிமை கொடுங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள், பல சிந்தனைகள், பல நேரங்கள் நமக்கு கர்த்தர் எவ்வளவோ நேரம் கொடுத்துறார், எவ்வளவோ காரியங்கள் நம்மளுக்காக கர்த்தர் செஞ்சுருக்கார். நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக சிறிது நேரத்தை அவருக்காக ஒதுக்கி நாம் அவரை பின்பற்றி அவரை தியானிக்கும் போது நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லா ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஸோ அந்த சோர்ந்து போன மனத்துக்கும் நம்ம என்ன சொன்னோம், நல்லது ஒரு கர்த்தர் நிச்சயம் நம்மளை வைக்கூட. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சூழ்ந்து போகாதே மனமே, சூழ்ந்து போகாதே. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக நிச்சயம் காத்து இருந்து அவர்கிட்ட மடியில் உட்கார்ந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளுக்கு எல்லா வகையான ஆசீர்வாதங்களுக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களை நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளாமல் நாம் நம்மளோட தேவைகளுக்காக கர்த்தரிடத்தில் காத்திருந்து நம்ம கர்த்தருக்கு நம்ம மூலமாக கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யக்கூடிய நம்மளால் முடிஞ்ச உதவிகள், நம்மளால் முடிஞ்ச தேவைகளை சந்திக்கக்கூடிய மக்கள், இந்த மாதிரியானவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள் கூட கர்த்தருக்கு செய்யக்கூடிய உடைமைகள் தான். தேவன் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.